ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி இருமலுக்கெலாம் இதை கண்டிப்பாக வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மசாலா அரைச்சி நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தண்ணி சேர்க்காமல் 1-2மா நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சேர்க்கும்போது சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் நண்டில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை துவைக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த நண்டு நல்ல கலர் மாதிரி இருக்குது. நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது பெப்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.